எவ்வளோ நேரம் தாங்க வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறது. அதுவும் அடிக்கிற குளிருக்கு வெளியவும் போக முடியாது. இன்னைக்கு தான் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சூப்பர்பா இருந்துச்சு. அப்போ வீட்ல பார்த்தா ஜானுவும் போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன், "ஜானு வெளியே போலாமான்னு?" "சரி மாமா, அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன்னு" சொன்னா. அம்மா ஓகே சொல்லியாச்சு. நாங்க 2 பேரும் சைக்கிள தூக்குனோம். பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. அங்க சைக்கிளிங் போயிட்டோம். இது கொஞ்சம் பெரிய பார்க் தான். நார்மலா இங்க கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்து யாரையும் காணோம். மேபி எல்லாரும் கிறிஸ்மஸோ, நியூ இயரோ வெக்கேஷனுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு. நார்மலாக நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாரும் இல்லை. யார் வந்தா என்ன, வரலன்னு என்ன, நான் இங்கே விளையாடுவேன், நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற ஒரு மைண்டில் தான் அவன் பாட்டுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஒரு விஷயம் தான் நான் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும்னு இன்றைக்கி நினச்சது. ஏன்னா அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணல. அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு விளையாண்டான், அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தான். இதே மாதிரி தான் நம்மளும் எங்கேயாவது போகணும், இல்லை ஏதாவது இடத்த பார்க்கணும், ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது படத்துக்கு போகணுன்னா யாராவது வரட்டும், அவங்க கூட போகலான்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சா நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது மற்றவங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கணும்னுலாம் கிடையாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஜாலியாக பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டா அவன் சாட்டிஸ்ஃபைட், நானும் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் அந்த வண்டியை தூக்கணும், நேராக வீட்டுக்கு தான். போகிற வழியில் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் டாட்டா சொல்லிவிட்டு